அவன் சோ ஈஸியாக அவன் தோக்கடிச்சதை பற்றி சங்திகிட்ட சொல்லவும் சங்தேவும் ஷாக் ஆகிறான். ஆனால் அதை கண்டுக்காம லீபாட்டு அவனோட ரூம்குள்ளே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சில விஷயத்த அவன் யோசனையும் பண்ணுறான். நான் இந்த மாதிரி நினச்சதோட இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன். என்னால் இந்த சான்ஸை கண்டிப்பாக விட முடியாது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி தான் நான் இறந்து போயிட்டு என்னோட கடந்த காலத்தில் கண்ணு முடிச்சிருக்கேன். அதனால் எனக்கு கிடைச்ச இந்த சான்ஸை எப்படி நான் கைவிடுவேன்? அந்த மாதிரி அவன் யோசனை பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க கிட்டத்தட்ட காலேஜ் ஆகிடுது. அதே மாதிரி அவன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த லேண்ட் ஆஃப் ஃபுட் டெக்னிக்கை அவன் கற்றுக்கிட்டான். கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே நான் நினச்ச மாதிரி இந்த லேண்ட் ஆஃப் ஃபுட்டை நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இந்த இடத்த இது ரொம்ப அசுத்தமாக்கிடுச்சு. இதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த லேண்ட் ஆஃப் ஃபுட் டெக்னிக்கை நம்ம கற்றுக்கிறது மூலிமா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா அசுத்தத்தையும் இது வெளியேற்றிடும். அதனால் நம்ம இருக்கிறதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்போம். அதே நேரத்தில் இந்த ரூம் இப்போ ரொம்ப நாறிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட உடம்புலேருந்து வெளியான எல்லா சுத்தமும் இந்த ரூமை சுற்றி ஒரு கேவலமான வாசனை வர மாதிரி ஆக்கிடுச்சு. ஆனால் நான் இப்போ கூட சந்தோஷம் தான் படுறேன். ஏன்னா இந்த லேண்ட் ஆஃப் ஃபுட் டெக்னிக்கை நான் இறந்து போயிட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன். இது கற்றுக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆச்சு. ஆனால் இப்போ நான் சில மணி நேரத்திலே இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கவங்களோ, உனக்கு தெரியுமா அந்த சோ ஈஸியாக இருக்கான்ல, அவன் இறந்து போயிட்டானா? என்ன சொல்கிற? ஆமாம், அது இல்லாமல் அவன் சாதாரணமாக இருக்கல, அவன் அந்த ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கானே இந்த லீ, அவன் கொண்டுட்டான். என்னது, உண்மையாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சில ஆன்டிஸோ அது மட்டும் இல்லாமல் அவனை கொண்டுட்டு அவன் எங்கே போனான்னு சொல்லி தெரியவே தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சங்தேவே போயிட்டு இருக்கான் லியோட வீட்டுக்கு. லியோட வீட்டுக்கு போயிட்டு கத்திட்டு இருக்கான். ஏ லீ, வெளியே வாடா. லீயும் வெளியே வர. என்னடா பண்ண? ரூம் இப்படி நாடிட்டு இருக்கு. என்ன ரூம்குள்ளேயே கக்கா போயிட்டியா என்ன? அதை கேட்டோன்னே லியோ பல்ல கடிச்சிட்டு இவனை கொண்டுலாமா அளவுக்கு எனக்கு கோவருது. ஆனால் சங்தேவோ அதை கண்டுக்காம, ஏண்டா டாய்லெட் தான் இருக்குல்ல, அங்கே போகலாம்ல, ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். லீக்கு என்ன தான் கோவம் வந்தாலும் அவன் மேலே ரொம்ப ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வீடு பக்கத்தில் இருக்க அந்த பிளம்பர்ஸ் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க பாட்டில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்க. கரெக்டாக உனக்கு ஞாபகம் வருது அந்த சங்தே சொன்ன விஷயம்லாம். என் பக்கத்தில் மட்டும் வந்துடாத, உன் மேலே ரொம்ப நாற்று அடிக்குது, வந்த உன்னை கொண்டுருவேன். சே, இந்த கரமை இப்போ போய் ஞாபகம் வருது கரெக்டாக அந்த நேரத்தில். உள்ளே வரலாமான்னு சொல்லிட்டு சாயின் கேட்டே வர லியோ ஷாக்காக வரான். ஏ சாயின், நீனா? நீ எதுக்கு இங்கே வந்த? எங்கள் அண்ணன் சங்தே தான் உங்களுக்கு குளிக்க ஹெல்ப் பண்ண சொல்லி என்னை அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிருது இந்த சங்தே இன்னும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சங்தையை போட்டு கிழிக்கிறான். ஆனால் வெளியா, ஹேய் சாயின், எனக்கு நல்லாவே தெரியும் இது இடம் கொஞ்சம் அந்த மாதிரி தான். உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க மற்றவங்க மாதிரி நீ இல்லை. உன்னோட திறமையை பயன்படுத்தி இங்கே தொகுப்பாளராக நீ வேலை செஞ்சுட்டு இருக்க. அது மட்டும் பண்ணால் போதும், நீ உன்னோட அண்ணன் சொல்கிறத நான் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், அதே நேரத்தில் உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக சொல்லு சாயின். இப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீ ஏன் மற்றவங்களை ரிவெஞ்ச் எடுக்க மாட்டேற? உன்னை கேள்வி பண்ணவங்கள. ஏ சாயின், உன்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இதே வேற யாராச்சும் மேலே கை வச்சா உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும். அதே என் மேலே கை வச்சா உங்களுக்கு அப்பே நான் ரிவெஞ்ச் கொடுப்பேன். அதான் லியோட ஸ்டைல். அதை கேட்டோன்னே அவ்வளோ ஷாக்கில் இருக்கா. ஏன் ஷாக்கில் இருக்க? நான் சும்மா கதை தான் விட்டேன். சரி ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனவனே லியும், அப்பா இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அந்த பாத்டப்லேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த நேரத்தில் சங்தேயோ அந்த டோரை வேகமாக தள்ளிட்டு, எலி ஒரு முக்கியமான விஷயம். ஏய் ஃபஸ்ட்டு மூச்சை வாங்க. என்ன விஷயம்? நெருப்புடா. நெருப்பு? என்ன நெருப்பா? ஏடா குட்டி நெருப்புனா பார்த்து பயப்படுவியா என்ன? லீ ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு. உன்னோட இன்னுக்கு நெருப்பு வச்சிட்டாங்க. எனது என்னோட இன்னுக்கு நெருப்பு வச்சிட்டாங்களா அப்படின்னு லீ கோவப்பட கரெக்டாக அந்த இன்னும் கொழுந்துட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லா மக்களும் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த லீ மட்டும் அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் எரிஞ்சு போயிருப்பான் அப்படின்னு ஒரு இடத்த பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு நெருப்பு வச்ச அந்த சோ சமியாங்கோ, ஹேய் இங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுது இல்லை, இதுக்கு ஏன் நெருப்பு வச்சனா? என்னோட பிரதர்ஸ் 2 பேரையும் அந்த லீ கொண்டுட்டான், அதுக்காக தான் இந்த இடத்துல நெருப்பு வச்சேன். அதே நேரத்தில் நான் மட்டும் தான் நான் பழி வாங்குவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி உறக்க பேசிகிட்டு இருக்க. கரெக்டான ஒரு பேச்சை தடுக்கிற மாதிரி, என் மக்கு சாம்பிராணி, இந்த இன்னுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட அண்ணனோட பாடியை அங்கே புதைச்சி வச்சிருக்கான், அதை எடுத்தியா? அவனை திரும்பி பார்க்குறான், யார் பேசினான்னு சொல்லிட்டு. ஏய் நீ நானே பேசினேன், நீ யாரா? நான் யாருனே தெரியாமையா இந்த இன்னுக்கு நெருப்பு வச்சியா? அதை கேட்டோன்னே அந்த சோ சாமியா அங்கோ புரிஞ்சிருச்சு. ஓ அப்போ நீ தான் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் தொப்பி போட்டவனை பார்த்து, ஏய் இவன் தான் லீ, இவன் கதையை முடிச்சிடு. அவனும் பார்க்குறான். பார்த்தோன்னே, ஏண்டா இந்த ஒருத்தனை அவங்களால தோக்கடிக்க முடியல, இதெல்லாம் என்கிட்ட நீ பெருமையாக வேற சொன்ன. நீங்கள் வந்து ஒரு குழுவை உருவாக்க போகிறீங்க இந்த வில்லேஜில். அதே நேரத்தில் ஒரு பேச்சுக்கு நீ சொன்ன மாதிரியே இவங்க கூட சண்டை போட்டுன்னு வச்சுக்கேன், இந்த ஊரே நான் பார்த்து சிரிக்குண்டா. என்ன சன்பே இப்படி பேசுகிற? உனக்கு அவனை பழி வாங்கணும்னா நீ சண்டை போடு. அவன் சொல்கிறது கரெக்டு தான் சோசம் யாங், என்ன சொல்கிற? அவனுக்கு ஒரு வழி இல்லாமல் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு யோசனை பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட என்னோட 2 பிரதர்ஸும் தோத்து போய் இறந்து போயிட்டாங்களா? அதே நேரத்தில் லீயும் உன்னோட ஸ்வாட் எடுப்பான்னு பார்த்தா அவன் கம்மன் நிற்கிறான். என்ன அப்படியே நிற்கிற? உன் ஸ்வாட் எங்க? ஏய் உன் கூட சண்டை போடுறதுக்கு ஸ்வாட்னா தேவையா என்ன? அதை கேட்டோன்னே அவனுக்கு கோமாயிட்டு அவன் ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்ண போக லியோ அதெல்லாம் தப்பிச்சிடுறான். தப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பஞ்ச், அந்த பஞ்ச் வாங்கினதுல அவன் கதறிட்டு இருக்கான். ஏய் ரொம்ப நடிக்காத, நான் லைட்டாக தான் குத்தினேன். என்னது அப்படின்னு கோமாயிட்டு திரும்ப அட்டாக் பண்ண போக, போன வாட்டியாச்சு லீ கொஞ்சமாச்சு தப்பிச்சான். அந்த வாட்டி கம்மனு அட்டாக் பண்ண வேற கரெக்டாக அவனோட கையை பிளாக் பண்ணி அவன் கையை போட்டு முறுக்கிட்டு அந்த ஸ்வாட் எடுத்து அவனை கொண்டுடுறான். இதை பார்த்தான ஊர் மக்களும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் வெப்பன் கூட யூஸ் பண்ணல,
ஆனால் அசால்ட்டாக அவனை தோக்கடிச்சிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த தொப்பி போட்டவனும் பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடக்க ஆரம்பிக்க, ஏய் நில்றா, உனக்கு வந்து நான் போக சொன்னேன்னா என்ன நீங்க நிற்க சொல்றியா? ஆமாண்டா, என்னோட இன்னைக்கு நெருப்பு வைப்பீங்க, அது இல்லாமல் உனக்கு உதவி பண்ணுவேன், உன்னை சும்மா விட்டுவேனா? இங்கே உதவி பண்ண எல்லாரையும் நான் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன்டா. ஆனால் அதை கேட்காம அவன் வேகமாக நடக்க லீ வேகமாக நடக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் ஓட ஆரம்பிக்க லீ ஒரே ஒரு ஜம்ப் பண்ணி அவன் முன்னாடி போய் நிற்கிறான். நின்றுட்டு அட்டாக் பண்ண போக அவனும் சும்மா இல்லை, அவனோட பவர் யூஸ் பண்ணி லீ அட்டாக் பண்ணுறான். ஆனால் லீ அதுலேருந்து தப்பிக்கவும் இல்லை. அதே நேரத்தில் இதுக்கு பதிலாக அவனோட பவர் யூஸும் பண்ணல. அவன் பாட்டு அவன் கையில் இருக்க ஸ்வாட் எடுத்து ஒரு வீச அந்த ஸ்வாட் மூலியமாக வெளிப்பட்ட அந்த நார்மலான பவரே அவனோட பவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுது. அதை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது இன்னும் வேகமாக போய் அந்த தொப்பிக்காரனை தாக்கி அவன் அங்கேயே இருந்து போயிடுறான். அந்த ஊர் மக்கள் இதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகிறாங்க. அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களுக்குள்ள நடுவில் இருக்க சங்தேவும் ஷாக் ஆகிறான். என்ன இவனுக்கு இவ்வளோ பவரா? இப்போதான் இந்த ஷோ சமயங்க தோக்கடிச்சான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இந்த தொப்பிக்காரன்னு தோக்கடிச்சிட்டான். இவன் யார் தான் இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சங்தேயோ ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. ஆனால் லீக்கு இன்னும் கோவம் போல. இதை இன்னும் கொளுத்த சொன்னால் நீங்கள் கொளுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு சோசாமி அவங்களோட அடியாளங்களை பார்த்து மிரட்ட, அவங்களோ இந்த லீ பண்ண சம்பவத்தை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் இப்படி மிரட்டினா என்ன நடக்கும், நீங்களோ உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லீ அதை கண்டுக்கவே இல்லை. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்லை, ஒழுங்காக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு லீனும் மிரட்டிட்டு இருக்கான். அதோட இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் இந்த மான்வா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஏன்னா அதான் எனக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? என்ஸ் பை ஃப்ரம் நவல் தமிழன்.